நலம் தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன். ஓம் நமோ நாராயணா. பராசர ஜோதிட மணிமண்டத்தில் உள்ள அனைத்து ஜோதிடர் ஆண்டோர் சான்றோர் அனைவருக்கும் எனது ஜோதிட என்னுடைய காலை வணக்கம். ஜோதிட ரீதியான தலைப்பு, கேதுவினால் யோகம் யாருக்கு அப்படிங்கிற ஒரு தலைப்பை கொடுத்துருக்கீங்க. கேது அப்படின்னு சொல்லும்போது கேது பஞ்ச விம்சதி நாம சோஸ்திரம். ஸ்ரீ கணேசாய நமக. கேது கால கலைதா தூம்ர கேதுர் விவர்ணக லோக கேதுர் மகா கேது சர்வ கேதுர் பகப்பிரத ரௌத்ரோ ருத்ர பிரியா ருத்ரா குரூர கர்மா சுகந்த பலால தூம காச சித்ரஞோ விவிதர்க தாராக நம பீஜ ஜெய்மினோய கிரகாதிபக. கேது தனித்து இயங்குவதில் சிறப்பு இல்லை. கேது ஒரு நிழல் கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த கேது யாருக்கு யோகத்தை தரும், யாருக்கு சோகத்தை தரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. கேது பொதுவாகவே ஸ்கின் ப்ராப்ளங்களை ஏற்படுத்தும். இதுல கேது காற்று ராசியில் இருக்கும்போது அவர்களுக்கு யோகத்தை கொடுக்கும். காட்டு ராசியில் இருக்கவங்க, காட்டு ராசி நட்சத்திரக்காரங்க அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுக்கு இப்போ சுவாதி நட்சத்திரம், துலாம் ராசி கன்னி ராசிக்காரர்களுக்கு யோகத்தை கொடுக்கும். கும்பராசிக்காரர்களுக்கு யோகத்தை கொடுக்கும். கேது உச்சமாச்சுன்னா அதை தர்ம கர்மாதிபதி யோகம் அப்படின்னு நம்ம சொல்றோம். கேது உச்சமாச்சுன்னா தர்ம கர்மாதிபதி யோகம் அப்படின்னு சொல்லப்படுகிறோம். கேதுவுடைய நாம யோகங்கள் அப்படின்னு சொல்றது ஆயுஷ்மான் துருவம் சித்தம். ஆயுஷ்மான் யோகத்துல இருக்கவனுக்கு ஆயுள் அதிகம். இந்த கேதுவுடைய யோகத்துல இருக்கவங்க, கேது யோகமாக இருக்கிறவங்க கொஞ்சம் நார்மலா அவங்களுக்கு அரேஞ்ச் மேரேஜ் சரி இருக்கிறது இல்லை, லவ் மேரேஜ் தான் பரவாயில்லை அப்படின்னு சொல்லக்கூடியது. உங்களுக்கு சில ஜாதகங்களை பார்க்கும்போது கேது திசை யோகத்தை தருந்தாலும் பெரும்பாலான பேருக்கு யோகத்தை தருவதில்லைங்கிறது தான் ஒரு கசப்பான உண்மை. இப்போ நடிகர் பிரகாஷ்ராஜுங்கிறவருக்கு கேது உச்சம், சுக்கரன் உச்சம். ஒரு டைரக்டர் சேரன் அப்படின்னு சொல்லக்கூடியவருக்கு 12/12/65 பிறந்திருக்காரு. இவருக்கு கேது உச்சம். இந்த உச்சமான கேது திசையிலே கடகராசி பூச நட்சத்திரத்துல பிறந்த சேரன் அவர்கள் சினிமால உள்ள பரவாயில்லாம வாழ்க்கைய பெரிய லெவல்ல ஹிட்டெல்லாம் கொடுத்தாரு. ஆனா சோக படங்களை தான் எடுப்பார், கருத்துக்களைத்தான் சொல்லுவார். வாழ்வின் நிலையாமை. விக்ரம் அப்படிங்கிற நடிகர், இவர் துலாம் ராசி 17/4/65 சுவாதி நட்சத்திரம். இவருக்கு கேது உச்சமாகவும் சூரியன் உச்சமாகவும் இருக்கு. இந்த விக்ரம் நடிகருக்கு என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சினிமால தான் இருந்தார். 10 வருஷம் ராகு தசை, 26 வயசு வரைக்கும் குரு தசை, ஒரு சனி தசை. இந்த புதன் கேதுல நல்ல பீக்கில் போயிட்டு இருக்காரு. 40 வயதுக்கு மேலதான் யோகம். கேது வலுத்தவருக்கு 40 வயதுக்கு மேல யோகம் வருது. நாணி அப்படின்னு ஒரு நடிகர், சதய நட்சத்திரம், அவருக்கு கேது உச்சம் சனி உச்சம். அவர் சினிமா சீரியல் எல்லாம் அப்படியே கும்பராசிக்காரர். ஒரு கேது திசையெல்லாம் வரல, அவரு சனி திசையிலே பிக்கப் ஆயிட்டார். காஜல் அப்படின்னு ஒரு நடிகை, அவங்களுக்கு அவிட்ட 4ஆம் பாகம், அவங்களுக்கு சனி கேது உச்சம். அவங்களும் சினிமால உயரத்தை தொட்டு விட்டு தற்பொழுது திருமணமாகி
திருமணமாகி இருக்கிறாங்க, திருமணமாகி நடிக்க வரலாம், வராம போகலாம். ஆனால் அவர்கள் ஒரு ரெக்கார்டை ஏற்படுத்தி விட்டார்கள்ங்கிறது நம்ம மறுக்க முடியாது. கேது உச்சமாக இருக்கிறவர்களுக்கு நீதித்துறை சரியாக இருக்கும். கேது உச்சமா இருக்குது அப்படின்னா நீதித்துறை அவங்களுக்கு வந்து கோர்ட்ல கேஸு இந்த மாதிரி இவங்க மேல ஒரு கேஸ் இருக்கும், இல்லைன்னா இவங்க ஒரு கேஸ் போடுவாங்க. அப்படி இருந்தா பிரச்சனை இல்லை. இல்ல கோயில் கட்டக்கூடிய யோகம், அதை தர்ம கர்மாதிபதி யோகம் அப்படின்னு சொல்றோம். தர்ம கர்மாதிபதி யோகம்ங்கிறது அவங்களுக்கு பெர்ஃபெக்டாக இருக்கிறது. அவங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னோம்னா, கோயில் கட்டலாம், இல்லைன்னா ஒரு விநாயகர் சிலை, இதுக்கு வந்து சிலைக்கு ஸ்பான்சர் பண்ணலாம். ஒரு சாமி சிலைக்கு ஸ்பான்சர் பண்ணுவது யோகம். இல்லைன்னா ஒரு ஸ்னேக் சிலை, 2 பாம்புகள் இணைந்திருக்கிற மாதிரி சில கூகே சுப்பிரமணியர் சாமி கோயில், இல்லை நம்ம திருச்செங்கோடு கோயிலில் 300வது படிக்கட்டு கிட்ட சிலை செஞ்சு கையோடு செஞ்சு தந்துடுவாங்க. அந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கிறது. இந்த லக்னத்திலே 12ஆம் இடத்திலே கேது இருக்கிறவங்க முக்தி யோகம் அப்படின்னு சொல்றோம். அவங்களுக்கு இறந்த பிறகு மீண்டுமே பிறவி ஏற்படுவதில்லை. இருக்கும் காலத்திலே சந்நியாச வாழ்க்கையிலே நாட்டம் ஏற்படுகின்றது. பக்தி மார்க்கத்தில் வந்து அவங்க ஈடுபாடோட இருக்கிறாங்க. லக்னத்தில் கேது அமர்ந்து 7லே சந்திரன் இருக்க, சந்திரனுக்கு 8லே சூரியன் இருக்க, அதை சுமத்திர யோகம் அப்படின்னு சொல்றோம். ஒரு கிராமத்துக்கோ அல்லது ஒரு சிறு பகுதிக்கோ அதிகாரி தன் பேரிலே நாடு நகரம் உண்டாக்குவது, இந்த ரியல் எஸ்டேட் பண்ணுவது அப்படின்னு சொல்லக்கூடியது. அதாவது 1, 4, 7, 1ல ராகு கேது ரிவர்ஸ்ல இருக்க, ராகு கேதுக்கு இடையிலே பல கிரகங்கள் இருக்கு. அது அவயோக கால சர்ப்ப யோகம்னு சொல்றோம். இது வாழ்விலே பல சோதனைகளையும் திடீர் ஏற்றத்தாழ்வுகளையும் உண்டாக்கிறது. இந்த மாதிரி ராகு கேதுடைய அமைப்புகளை நம்ம வந்து பார்க்குறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஜாதகத்திலே 8ஆம் இடத்திலே கேது இருந்தால், 8ஆம் இடத்திலே கேது இருந்தால் செல்வம் சேரும், நீண்ட ஆயுள், எக்ஸ்ட்ராடினரி பிரில்லியன்ட், தனித்திறமை உண்டு, தனித்திறமை உண்டு. ஸ்பீக்கர், அதாவது மைக்கில் பேசக்கூடிய ஒரு உயில் மூலம் ஆதாயம். இதே கேது செவ்வாய் சனியுடன் 8ஆம் இடத்தில் இருந்தால் விபத்து, ஜனேந்திர வியாதி, அதாவது எய்ட்ஸ் மாதிரி வியாதிகள் வரக்கூடிய அமைப்பு. 9ஆம் இடத்திலே கேது இருந்தால் திடீர் கோவப்படுவார். ஊர்ல இருந்தே இவரை விலக்கிடுவாங்க. புண்ணிய யாத்திரை, ஆவி உலக மீடியம் வந்து அவருக்கு பிடிக்கும். குடும்பத்தோட பாசம் இல்லை, மனைவியால யோகம், பிள்ளைகளால பாக்கியம். இவர் 5 பைசாக்கு ஆகாது. 10ஆம் இடத்திலே கேது இருந்தால் பிளாக் மார்க்கெட், அதாவது இந்த ஷேர் மார்க்கெட், இன்கம் டேக்ஸ் எல்லாம் அட்டாக் பண்ணப்படக்கூடியவர், பண வெறி பிடிச்சவர், குறைகள் நிறைந்த தனி வாழ்க்கை, பெரும் பணம் சொத்துக்கள்லாம் வரும், ஆனால் எல்லாம் இன்கம் டேக்ஸில் போய் சேரும். 11ஆம் இடத்திலே கேது இருக்கிறவர் தர்ம பிரபு, ஐயா வாங்க தர்ம பிரபுன்னு கூப்பிடலாம். இடிஞ்ச கோயில்களை கெட்டுவார். எதிர்பாராத அதிர்ஷ்டம் இவர் வந்து கோடீஸ்வரராக்கும். இவர் தலைவராகத்தான் இருப்பார், தொண்டராக முடியாது. 12ஆம் இடத்திலே கேது இருக்கிறவன், அது நாய்க்கு நிக்க நேரம் இல்லை, வேலையும் இல்லை. நோயாளியான மனைவியுடன் வாழ்றது, நோயாளியான கணவருடன் வாழ்க்கிறது. அறிவு ஆற்றல்லாம் உண்டு, ஆனால் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. 7ஆம் இடத்திலே கேது இருக்கவே வாயாடி மனைவி, கெட்ட புத்தியுடைய மனைவி, சாமர்த்தியசாலி ஒய்ஃப் வந்து அருவாளை தூக்கி வீசினா இவர் அப்படியே டைவ் அடித்து தப்பிப்பார். 6ஆம் இடத்திலே கேது, இது வந்து மறைவிடம், அற்புதமான பலன். நியூஸ் வாசிக்கக்கூடியவர். கூட இருக்கவங்க இவர் கூட பிரிஞ்சு போனாங்கன்னா இவருக்கு பிரச்சனை, இவருடைய சீக்கிரட் வெளியே வந்துடும். தீர்க்க தரிசி, கொஞ்சம் மர்மமான ஆளு,
சின்ன வீடு வச்சிருக்காரா இல்லையாங்கிறதே ஒரு கடைசி வரைக்கும் டவுட்டாவே இருக்கும். 5ஆம் இடத்திலே கேது இருக்கிறவன் பொறுப்பில்லாத இளமை, 40 வயசுக்கு மேல ஞானி. தருதல 40 வயசு வரைக்கும், 40 வயசுக்கு மேல சாமியார். 4ஆம் இடத்திலே கேது இருக்கிறவனுக்கு தாய்க்கு உடல்நல குறைவுகள். இவருக்கு 40 வயசுக்கு மேலதான் முன்னேற்றம். பழிச்சொல் பாவம், தெரிந்தே தவறு செய்வர். உள்ளூர்ல வேலை இல்லை, வெளியூர் வெளிநாடு தான். 3ஆம் இடத்திலே கேது இருக்கிறவர் அப் அண்ட் டவுனான வாழ்க்கை, தெய்வ கடாட்சம், தேசாந்திரி, உறவினர் மத்தியில பிரபலம். 2ஆம் இடத்திலே கேது இருக்கிறவர் ஏமாளி, ஃப்ராடு, பணத்தால் உயிரை பணைய வச்சு வேலைகள் செய்வாரு. இவர் ஜோதிடம் நல்லா வரும். 2ஆம் இடத்திலே கேது இருக்கிறவங்களுக்கு ஜோதிடம் வரும். அது புதன் சேர்ந்திருந்தனா அவர் ஒரு பக்கா ஜோதிடர். ஆனால் மனைவி சூசைட் பண்ணி இறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. லக்னத்திலே கேது இருக்கிறவன் தர்ம கர்மாதிபதி, சாது மிரண்டால் காடு கொள்ளாது. மோசமான உடல்நிலை, டெய்லி சிகிச்சை, டெய்லி ஊசி போடணும், டெய்லி ட்ரீட்மெண்ட் எடுக்கணும், அந்த மாதிரி ஒரு நிலையை சொல்கிறது. கன்னி மகர லக்னத்தில் பிறந்தவர்கள் எல்லாம் கேது திசை நடக்கும்போது யோகம் வரும். அரச சன்மானம் பெறுவார். தேவைக்கேற்ப செல்வம் சேரும். தரமான வண்டி வாகனம் அமையும். எல்லாருடைய பாராட்டை பெறுவார். தார் செறி மகரம் கன்னிதனில் பிறந்தோர் கற்கெல்லாம் பார் செறி மகர தசையின் பலன்கள் பார்க்கும்போது சீர்பெரு கேதுவானவர் தந்திசை வரும்போது செல்வம் ஊர்தி சார் அரசரால் சன்மானம் உண்டாம் கண்டீரே. இந்த மாதிரி கேது கோடீஸ்வர யோகம்னு சொல்றோம். கோடீஸ்வர யோகம் கேது குரு சேர்ந்திருந்தா அடிக்கடி முட்டை போடுவாங்க. கோடீஸ்வரன் ஆன கடங்காரன் அப்படிங்கிற மாதிரியே இந்த கேது பண்ணிவிடும். ஜாதகத்திலே கேதுவால் யோகம் அடைந்தவர் குறைவுதான். கேது ஞானி, தூங்க விடாது. அதுல கேதுவுடன் மாந்தி இணைந்திருந்தால், கேதுவோட மாந்தி இணைந்திருந்தால் என்ன வரும்? பேய் கனவு வந்துகிட்டே இருக்கும். இறந்து போனாலெல்லாம் நின்றுகிட்டே இருப்பாங்க. கேதுவோட சுக்கரன் இருந்தால் பணம் வரும். நம்ம நித்யானந்த மாதிரி ஒரு சாமியார் ஆகலாம். கேது கூட குரு இருந்தா அது கோடீஸ்வர யோகம் சொல்றது. கேது கூட புதன் இருந்தால் பத்திரம் எழுதுறதுல ஏதாவது கொள்ளி முடிஞ்ச சொத்து, வாரிசற்றவர் சொத்துக்கள் வரக்கூடிய அமைப்பு உண்டு. அப்படி எதுவும் வருமா? வரணும்னு யோகம் இருந்தா உங்களுக்கு வரும் அப்படின்னு சொல்றது. இப்ப எனக்கு யோகமே கிடையாது, இங்க நாட்டில் பிரச்சனை என்னன்னா யோகமே இல்லைம்பா, யோகமே இல்லைம்பா. ஆனா பார்த்தா கோடி ரூபா காசு வச்சிருப்பான். ஒரு ஆளு ஒரு காம்ப்ளெக்ஸே விலைக்கு வைக்கிருக்காரு. ஆனா எப்போ பார்த்தாலும் பஞ்சப்பாட்டு, எப்போ பார்த்தாலும் பஞ்சப்பாட்டு. பிள்ளை சரியில்லை, மகன் சரியில்லை, பொண்டாட்டி சரியில்லை. ஆனால் ஒரு காம்ப்ளெக்ஸ் இருக்கு, வண்டி இருக்கு, கார் இருக்கு, காசு இருக்குது. இந்த மாதிரி ஆளுங்க இருக்கத்தான் செய்கிறாங்க. செவ்வாய் மேல கேது இருந்தா மற்றவர்கள் மீது ஆதிக்கம் செலுத்தக்கூடியவர்கள். புதன் கேது இருந்தா கல்வி தடை, நில தகராறு, பொருள் இழப்பு, நண்பர்கள் கூட அடிக்கடி பிரச்சனை வரும். சுக்கிரன் கூட கேது இருந்தால், ஜன்னகால ஜாதகத்திலே சுக்கிரன் இருக்கிற இடத்துல அதுக்கு மேல கேது ஏறினால் வீட்டு வேலைகள் அல்லது வருமானத்தின் தொல்லை அப்படின்னு சொல்றது. இந்த கேது பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் யோகத்தை தருமா அப்படின்னு பார்த்தா, சந்திரன் கேது இருந்தா மனநிலை பாதிப்புகள் வரும். மனநிலை பாதிப்பு. இப்போ ஜன்னகால ஜாதகத்துல கேது மூவ்மெண்ட்ல உங்களுடைய சந்திரன் மேல கேது, ஜன்னகால சந்திரன் ஒரு திருவோண நட்சத்திரத்துல இருக்கு, அது மேல கேது வந்துச்சுன்னா அவங்களுக்கு கொஞ்சம் மென்டலி டிஸார்டர் ஆயிடுவாங்க, ஹிஸ்டீரியா. அது கேது 1.5 வருஷம் அவங்க அப்படி இருப்பாங்க, அப்புறம் சரியாயிரும். இல்லை அப்படியே இருக்கட்டும்னு சொல்லி பைத்தியகாரத்தில் சேர்த்துடக்கூடாது. இந்த கோயில்கள்
புத்துக்கன் கோயில், தம்பிகளையன் கோயில் இந்த மாதிரி போயிட்டு வரலாம். சூரியனுடன் கேது இருந்தால் குழந்தைகளால் மன துயரம், மகிழ்ச்சியற்ற மனநிலை. கேது மேல கேது இருந்தா கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு தான். ராகு மேல கேது இருக்கும்போது வயிற்று கோளாறு வரும். இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறது. இது நம்ம கோச்சாரத்தை வச்சும் பார்க்க வேண்டிய ஒரு பார்க்க வேண்டியது இருக்கிறது. பார்த்தோம்னா சிறப்பை தரும். இப்போ கேது மாந்தி வந்துன்னா அதை நான் முதலே சொன்னேன். மாதுர் வர்க்க முப்பாட்டன் சொத்து பிரச்சனை, கண்ட தோஷம், சாபம் கொடுக்கும். அப்போ டயக்குன்னு பரிகாரம் பண்ணிடுறது பிரச்சனை. லக்கணத்திலே மாந்தி இருந்தா, லக்கணத்துல மாந்தி கேது இந்த மாதிரி இருந்தா அவங்களுக்கு இந்த வயிற்று கோளாறு இருந்துகிட்டே இருக்கும். வயிற்று கோளாறு இருந்துகிட்டே இருக்கும். நன்றி, வணக்கம்.